இப்போ ரமலான் மாதம் நோன்பு வைக்கல, இப்போ குரான் ஓதுறாங்கல்ல. இப்போ குரான் ஓதுறது நம்ம பிள்ளைங்களுக்காக ஓதுனா அது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓதி முடிக்கிறது பிள்ளைங்களுக்காக கேட்டு துவா செஞ்சு நியத்து வைக்கலாமா? சகோதரி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ரமலானுடைய மாதத்தில் குரானை ஓதுகிற பொழுது மற்றவர்களுக்காக, குறிப்பாக குழந்தைகளுக்காக நாம ஓதி துவா செய்யலாமா, அப்படி செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இறந்தவர்களுக்கு மரணித்த தருவாயில் இறந்து போன நபர்களுக்காக குரானை ஓதி அவர்களின் பெயரில் நாம் துவா செய்யலாம், அவர்களுக்காக அனுப்பி வைக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்படும். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எவ்வாறு இந்த குரான் விஷயத்தில் செயல்படுத்த சொன்னார்களோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுதுதான் நன்மைகள் மிகச் சரியாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க குரானை ஓதுகிற பொழுது சில வழிமுறைகளை எல்லாம் கற்றுத்தந்தார்கள். யார் குரானில் அலிஃப் என்று ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மை கிடைக்கும், லாம் என்று ஓதுகிறாரோ 10 நன்மை கிடைக்கும், மீம் என்று ஓதுகிறாரோ 10 நன்மை கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மை கிடைக்கும். இது குரானை ஓதுபவர்களுக்கு கிடைக்கிற நன்மை. யார் சூரா பக்கராவை ஓதுகிறாரோ, ஆலி இம்ரான் 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் இதை யார் ஓதுகிறாரோ நாளை மறுமையில் மேக கூட்டங்களை போன்று இந்த அத்தியாயங்கள் அவர்களுக்காக பரிந்துரை பேசும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹது என்கிற சூறாவை யார் ஒரு முறை ஓதுகிறாரோ அவர் குரானில் 3 ஒரு பகுதியை ஓதியதற்கு சமமாகும். குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவையாவது ஓதி வச்சுக்கணும். அவ்வாறு ஓதுகிற பொழுது குரானில் 3 ஒரு பகுதியை அவர் ஓதியவராகிவிட்டார். குரான்ல 3 ஒரு பகுதினா 10 ஜுஸ்ன்னு அர்த்தம். ஒரு தடவை சூரா இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை ஓதிவிட்டால் 10 ஜுஸ் ஓதியதற்கு அது சமம் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். இது போன்று ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அது அவரவருக்கு உரிய நன்மைகள் தான். நாம குரான் ஓத தெரியாத சிறு குழந்தைகளின் பெயரிலோ அல்லது பலவீனமான நிலையில் வயதானவர்களாக இருக்கிறாங்க, படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக குரான் ஓதுவதா அல்லது மரணித்த ஒருவருக்காக அவருடைய தலையிலே அமர்ந்து யாசீன் ஓதுவதா குரான் ஓதுவதா, இப்படியெல்லாம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் காட்டித்தரவே இல்லை. குரானை யார் ஓதுகிறாரோ அவருக்குத்தான் நன்மை கிடைக்குமே ஒழிய மற்றவர்களுக்காக நாம் குரான் ஓதுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அவர்கள் பேரில் நீங்கள் தர்மம் செய்து கொள்ளலாம். குழந்தையாக இருக்கிறது, உடல்நிலை சரியில்லை, அப்துல்லான்றைய பிள்ளைக்காக பேரனுக்காக காய்ச்சல் போகணுன்றதுக்காக நான் தர்மம் செய்து கொள்ளலாம், அது மார்க்கத்திலே இருக்கிற. மரணித்த ஒருவர் பெற்றோராக இருக்கிற பொழுது, தாய் தந்தையராக இருந்தால் நம்முடைய பெயரில் உயிரோடு இருக்கிற பொழுது எப்படி தர்மம் செய்கிறோமோ, எங்க அம்மா ஆயிஷாவுக்காக நான் ஒரு 500 ரூபாய் தர்மம் செய்கிறேன், என்னுடைய தந்தை அப்துல் கஃபூருக்காக இப்ராஹிமுக்காக நான் ஒரு 500 ரூபாய் தர்மம் செய்கிறேன், அவங்க மௌத்தா போனா கூட தர்மம் செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிற. அவர்களுடைய பெயரில் ஒரு 5-10 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இதுவும் தர்மத்தில் சேரும். இது அல்லாம, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அனுமதித்தது. இது அல்லாமல் அவர்களுக்காக துவா செய்து கொள்ளலாம்.
நம்முடைய பிள்ளைகளுக்காகவோ பெற்றோருக்காகவோ அல்லாஹ் கிட்ட எவ்வளோ நாளும் துவா செய்து கொள்ளலாம். அவர்களுடைய பேர்ல நான் ஒரு 2 ஜுஸு ஓதுகிறேன், ஒரு ஜுஸு ஓதுறேன், சூரா யாசீன ஓதி அல்லாஹ் கிட்ட இன்னாருக்காக உன்கிட்ட சப்மிட் பண்ற இறைவா, சமர்ப்பிக்கிற இறைவா அப்படின்லாம் நாம சொல்லவே முடியாது. அதற்கு மார்க்கத்தில் எல் முனை அளவிற்கு கூட அனுமதி கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக எவர் அமல் செய்கிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும் என்றார்கள். அது ஏற்கப்படாது, அதற்கான நன்மைகள் கிடைக்காது என்றார்கள். குழந்தைகளுக்காக துவா செய்யுங்கள், முடியாத பெரியவர்களுக்காக பெற்றோருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களின் பெயரிலே தர்மம் செய்யுங்கள், சாப்பாடு வாங்கி கொடுங்கள், இது மார்க்கத்தில் உள்ளது. அவர்களின் பெயரில் குர்ஆன் ஓதுவது என்பது மார்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்தது இல்லை என்பதை இந்த கேள்விக்கு பதிலாய் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு